السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله وأزواجه الطيبين الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. اتقوا الله تعالى في كل وقت وحين. قال الله تعالى عز وجل: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت معلما. صدق رسول الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அளப்பரிய அருள் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தாராகிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. தொடராக நடந்து வருகிற இந்த மீலாது பெருவிழாவினுடைய இன்றைய தின தலைப்பு வாலிப சமூகத்திற்கு வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய கல்வி புரட்சி என்ற தலைப்பு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் சமயங்கள், மார்க்கங்கள், மதங்கள் பெரும்பாலும் கல்விக்கு எதிராக, அறிவுக்கு எதிராக நின்றிருக்கிறது. அறிவை போற்றுகின்ற, கல்வியை போற்றுகின்ற மார்க்கம் என்பது உலகத்தில் மிக மிக குறைவு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் கல்வி அறிவை வளர்த்தெடுப்பதிலே ஒவ்வொரு கடமைகளையும் நிறைவேற்றுகிற பொழுது கட்டாயமாக சில அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று நமது மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒருவர் ஏகத்துவ கலிமாவை ஏற்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடுத்து அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடிப்படைகளை சொல்லிக் கொடுக்க சொல்வார்கள், கற்றுக் கொடுக்க சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் தன்னை நபியாக உலகிற்கு அறிவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 13 ஆண்டு கால மக்காவிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அதுவரைக்கும் முஸ்லீம்களுக்கு என்று பள்ளிவாசல் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் 13 வருஷம் இருக்கிறாங்க. அந்த 13 வருஷ காலம் ஏகத்துவ கலிமாவை சொல்கிறாங்க. நிறைய சஹாபிகள் தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு 13 ஆண்டு கால வரை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு என்று ஒரு பள்ளியை ஏற்படுத்தலை.
மதீனாவிற்கு செல்கிற பொழுதுதான் அங்கே மஸ்ஜிது நபவியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்படுத்துகிறாங்க. மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாருல் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே தான் சஹாபாக்களை ஒன்று கூட்டுவார்கள். அவர்களுக்கு இந்த ஏகத்துவம் சம்பந்தமாகவும் இஸ்லாமிய அடிப்படை சம்பந்தமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே வருவார்கள். பள்ளிவாசல் துவங்குவதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க? பள்ளிக்கூடத்தை துவங்கிட்டாங்க. மக்காவில் பள்ளிவாசல் கிடையாது. ஆனால் 13 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிற பொழுது அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டிலே சஹாபிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு அன்றைக்கு தேவையான கல்வி அறிவை கொடுத்து கொண்டே வந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை கட்டி எழுப்பிய பிறகு அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் என்ற மதரசாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கினாங்க. இன்று வரைக்கும் மஸ்ஜிது நபவியில் அந்த மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. கல்வியறிவு வணக்கத்திற்கு முன்பாகவே இறைவனை வணங்குவதற்கு பள்ளிவாசலை கட்டுவதற்கு முன்பதாகவே பெருமானார் பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். பள்ளிவாசல் கட்டிய பிறகு எல்லா பள்ளிவாசலிலும் பிள்ளைகளுக்கு மார்க்க ஞானத்தை சொல்லித் தருகின்ற கல்வி கூடங்கள் அமையப்பெற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக வஹி வருகிறது. அல்லாஹ்விடமிருந்து முதலாக அல்லாஹ்வின் வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வருகிறது. முதல் வார்த்தை என்ன வார்த்தையாக இருந்திருக்கும்? மக்காவில் அவ்வளோ அட்டகாசங்கள், அவ்வளோ தீமைகள், இப்படி தீமைகள் எல்லாம் பல்கி பெருகியிருந்த அந்த சூழலில் ரசூலுல்லாஹ் நபியாக அறிமுகப்படுத்துகிறாங்க. பெருமானாருக்கு முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி என்ன தெரியுமா? இக்ரா. அல்லாஹ்விடமிருந்து முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக பெருமானாருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வார்த்தை இக்ரா. நபியே படியுங்கள். பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக். உம்மை படைத்தானே அந்த ரப்பினுடைய பெயரை கொண்டு நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹு தஆலா முதல் வசனம், முதல் பேச்சு, முதல் வார்த்தை படியுங்கள் என்ற வார்த்தையை கொண்டு தான் பெருமானாருக்கு இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா துவக்கி வச்சான். இஸ்லாமிய மார்க்கம் படிப்புக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட உலகத்தில் வர எந்த மார்க்கமும் கொடுக்கல. அறிவுக்கு மார்க்கம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட உலகத்தில் வர எந்த சமூகமும் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒருத்தர் என்ன செய்யறாருங்க, ஒரு வனாந்தரத்துக்கு போயிடுறார், அல்லது ஒரு புது ஊருக்கு, புது வில்லேஜுக்கு போயிடுறார். அங்கே போய் தொழுகலாம் என்பதாக தயாராகிறார். அவருக்கு கிபிலா தெரியலை. மார்க்கம் எந்த அளவுக்கு அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிறத வழங்கணும். கிபிலாவை தேடுறாரு, கிபிலா என்ன செய்யலை, அவருக்கு தெரியலை. சரி, கிபிலாவை யார்கிட்டையாவது கேட்கலாம், சூரியன் எங்கே மறையுது, எங்கே உதயமாகுது என்று எங்காவது கேட்கலாம், யாரிடமாவது கேட்கலாம் என்பதாக பார்த்தா யாரும் அவருக்கு என்ன செய்யலை, கேட்கக்கூடிய ஆட்கள் கிடைக்கல. அப்போ அவரை என்ன செய்கிறார், ஆய்வு செய்கிறார். இந்த அறிவை கொண்டு யோசிக்கிறார். சூரியன் எங்கே உதயமாயிருக்கு, நிழல் எந்த பக்கம் விழுது என்பதை அவர் யூகித்து இதுதான் மேற்கு திசையாக இருக்கும், இதுதான் கிபிலாவின் திசையாக இருக்கும் என்று முடிவெடுத்து என்ன செய்கிறார், ஒரு திசையை நோக்கி தொழுகிறார். ஒரு திசையை நோக்கி தொழுகிறார். தொழுது முடித்த உடனே ஒருத்தர் வர்றார்.
வந்து சொல்கிறாரு, நீங்கள் தொழுதிங்களே அது கிபிலா திசை இல்லை, அது வேறு திசை, கிபிலா இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இவருடைய தொழுகை என்ன ஆகும் அப்படின்னா தொழுகை கூடிக்கும். கிபிலா நோக்கி தொழலை, கிபிலா ஃபர்து. ஆனால் கிபிலாவை ஆராய்ச்சி செய்தார். கிபிலாவை அவர் தனது அறிவுக்கு உட்பட்டு என்ன செய்கிறார்? ஆராய்ச்சி செய்கிறார். ஆராய்ச்சி செய்து முடிவெடுத்து இதுதான் கிபிலா என்பதாக முடிவெடுத்து தொழுது விட்டார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்? அறிவை கொண்டு வேலை செய்து விட்டார் என்பதற்காக. அறிவை கொண்டு வேலை செய்து விட்டார் என்பதற்காக, அறிவை பயன்படுத்தி விட்டார் என்பதற்காக மார்க்கம் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்கிறது. மார்க்கம் அறிவுக்கு தருகின்ற, கல்வி ஞானத்திற்கு தருகின்ற முக்கியத்துவம் இது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ஜட்ஜு, ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை விசாரிப்பதற்காக உட்காருகிறார். ஆனால் அந்த தீர்ப்பை பற்றி அவர் என்ன செய்யலை? எதுவுமே தெரிஞ்சுக்கல. வாதத்தையும் பிரதிவாதத்தையும் சாட்சிகளையும் சூழ்நிலையும் எதையுமே என்ன செய்யலை? அவர் ஆய்வு செய்யலை, தனது அறிவுக்கு உட்பட்டு யோசிக்கலை, எதுவுமே செய்யலை. தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த தீர்ப்பு யதார்த்தமாக உண்மையான தீர்ப்பாக மாறுகிறது, சரியான தீர்ப்பாக இருக்கிறது. என்றாலும் அந்த நீதிபதிக்கு அல்லாஹ் ஒரு தீமை எழுதுகிறான். இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு, இந்த பஞ்சாயத்தை செய்ததற்கு அவருக்கு நன்மை எழுதப்படாது, தீமை எழுதப்படும். தீமை எழுதப்படும். ஏன்? அறிவை பயன்படுத்தவில்லை, கல்வி ஞானத்தை பயன்படுத்தவில்லை. எதற்காக அவர் அங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறாரோ அதற்கான அறிவு ஞானத்தை அவர் பயன்படுத்தவில்லை என்பதற்காக அவர் பாவியாக பதிவு செய்யப்படுகிறார். ஒரு நீதிபதி இதுபோன்று ஒரு தீர்ப்புக்காக அமர்கிறார். வாதத்தை கேட்கிறார், பிரதிவாதத்தை கேட்கிறார், சாட்சிகளை விசாரிக்கிறார், அதிலே தனது அறிவை கொண்டு யோசிக்கிறார், ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். அவருக்கு தெரிந்து சரியான தீர்ப்பாக நினைத்து ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். என்ன ஆகிறது? அது யதார்த்தத்தில் தப்பான தீர்ப்பாக போயிடுது. தப்பான தீர்ப்பாக போகுது. பெருமானார் சொல்கிறார்கள், இந்த நீதிபதிக்கு அல்லாஹு தஆலா நன்மையை பதிவு செய்கிறார். ஏன்? தனது அறிவை பயன்படுத்தினார் என்பதற்காக. இன்னொரு நீதிபதி இதுபோன்று ஒரு வழக்கில் ஈடுபடுகிறார். அவர் அந்த தீர்ப்பு சம்பந்தமாக, வழக்கு சம்பந்தமான எந்த விதமான ஆய்வையும் மேற்கொள்ளவில்லை. ஆய்வையும் மேற்கொள்ளலை. அவர் அளித்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு என்று சொன்னால் இரட்டிப்பான தீமை எழுதப்படுகிறது. ஏன்? தீர்ப்பை தவறாக வழங்கியதற்கும் அறிவை பயன்படுத்தாததற்கும். மார்க்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது பார்த்தீங்களா? அறிவுக்கு. அறிவை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிற வார்த்தை அஃபலா தஅக்கிலூன், அஃபலா தஷ்உரூன். நீங்கள் அறிவை கொண்டு யோசிக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? அஃபலாயத்த தப்பரூன் குர்ஆன, குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? யதஃபக்கரூன, யோசிக்க வேண்டாமா? இந்த வார்த்தைகள் எல்லாம் குர்ஆனில் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள். அறிவை பயன்படுத்துவதற்கு மார்க்கம் நிறைய நன்மைகளை சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்ம், யார் ஒரு அறிவை தேடி தனது வீட்டிலிருந்து வெளியாகிறானோ, தன் இருப்பிடத்திலிருந்து வெளியாகிறானோ, கான ஃபீ சபீலில்லாஹ் ஹத்தா யர்ஜிஅ, அவர் மீண்டும் தன் இருப்பிடத்திற்கு திரும்புகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய போராளியாக மதிக்கப்படுகிறார், போராளியாக கணிக்கப்படுகிறார், போராளியாக நன்மை பதிவு செய்யப்படுகிறார்.
அறிவை தேடி செல்கிற பொழுது அவர் அறிவை தேடி செல்லல, உலகத்தினுடைய அத்துணை அசத்தியங்களையும் அழிப்பதற்காக செல்கிறார் என்று மார்க்கம் பதிவு செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு உண்மையான முஃமின் எப்பொழுதுமே தனது அறிவை நான் பெருக்கி முடித்து விட்டேன், எல்லாத்தையும் படிச்சுட்டேன் என்பதாக உட்கார மாட்டான். சொர்க்கத்தை அடைகிற வரைக்கும் அறிவை தேடிக்கொண்டே இருப்பான், ஞானத்தை தேடிக்கொண்டே இருப்பான், செய்திகளை தேடிக்கொண்டே இருப்பான். சொன்னார்கள், ஒரு தொலைந்து போன பொருள், நம்ம பெருசா மதிச்ச ஒரு பொருள், விலை மதிப்பற்ற ஒரு பொருள், மதிப்பு மிக்க ஒரு பொருள் நமக்கு தொலைஞ்சு போச்சு. 10 வருஷம் கழிச்சு ஒரு இடத்துல அதை பார்க்குறான், என்ன செய்வான்? ஓடோடி போய் அதை எடுத்துக்கொள்வான், ஓடோடி போய் எடுத்துக்கொள்வான். அறிவு என்பது ஒரு முஃமினுக்கு அப்படித்தான், தொலைந்து போன பொருளை போல. எங்கு கிடைத்தாலும் நீ அதை உரிமையாக எடுத்துக்கொள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமின் அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அறிவிலே. உத்லுபுல் இல்ம பிஸ்ஸீன், அரபுலகத்திலிருந்து சீனாவுக்கு சென்றேனும் நீங்கள் அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அரபு பழமொழி சொல்கிறது. இன்னொரு அர்த்தம், உத்லுபுல் இல்ம பிஸ்ஸீன், சீன் என்று சொன்னால் சிங்கத்தினுடைய நெற்றி என்பதாக பொருள், சிங்கத்தினுடைய நெற்றி என்பதாக பொருள். சிங்கத்தினுடைய நெற்றியில் உனக்கு தேவையான ஒரு அறிவுக்கான குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது என்றிருந்தாலும் கூட நீ அதையும் அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறார். அறிவை தேடுறதுக்கு இந்த அளவுக்கு வலியுறுத்தி மார்க்கம். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி, சதாவும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வணக்கசாலி, அந்த வணக்கசாலிக்கும் ஒரு நல்ல அறிவாளி, மார்க்கத்தையும் நல் அறிவையும் பயின்ற ஒரு அறிஞர், அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சதாவும் வணங்கி கொண்டிருக்கிறார் ஒருவர், எந்நேரமும் தொழுக, எந்நேரமும் இபாதத்து, அவர் உயர்ந்தவரா? அல்லது மார்க்க ஞானமும் நல்ல அறிவையும் உலக அறிவையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அறிஞர், அவர் சிறந்தவரா? அவர் 2 பேருக்கு மத்தியில் உள்ள உயர்வு என்ன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபலி அலா அத்னாக்கும், உங்களில் ஆக தாழ்ந்தவருக்கும் எனக்கும் எவ்வளோ வித்தியாசம். பெருமானார் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலாகிய எனக்கும் உங்கள் ஆக அறிவில் தாழ்ந்தவருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். அவ்வளோ வித்தியாசம் வணக்கசாலிக்கும் மார்க்க அறிஞருக்கும் மத்தியில் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு மனிதர் மார்க்க ஞானத்தையும் உலகத்தினுடைய சிறந்த அறிவையும் கற்றுக்கொள்வதற்காக தனது காலத்தை ஒதுக்குகிறார் என்று சொன்னால் அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும், வஅஹ்லு ஸமாவாத்தி, உலகத்தில் உள்ள வானத்தில் உள்ள மலக்குமார்களும், வல் அர்தி, உலகத்தில் உள்ள நல்லோர்களும், ஹத்தன் நம்ரத ஃபீ ஹுஜ்ரிஹா, புற்றுக்களில் இருக்கக்கூடிய எறும்பு போன்ற சின்ன சின்ன உயிரினங்களும் கூட பிரார்த்தனை செய்கிறது, பாவ மன்னிப்பு தேடுகிறது. யாருக்கு? அறிவு ஞானத்தை தேடக்கூடியவருக்கு, அறிவு ஞானத்தை தேடி அலையக்கூடியவருக்கு, கற்கக்கூடியவருக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் மலக்குமார்களும், வானத்தில் உள்ள நல்லோர்களும், பூமியில் உள்ள நல்லோர்களும், பூமியிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களும், பெருமானார் சொன்னார்கள், ஹத்தல் ஹூத்த, கடலிலே இருக்கக்கூடிய அத்துணை உயிரினங்களும், மீன்கள் உட்பட, லியுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் ஹைர், மக்களுக்கு நன்மையை போதிக்கக்கூடிய மக்களுக்காக, அறிஞனுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நல்லதை கேட்கறது, நல்லதை போதிக்கிறது, அவங்களுக்கு இவ்வளோ சுப செய்தி இருக்கிறது.
ஏன்னா மார்க்க அறிவு இல்லை அப்படின்னு சொன்னான், உலகத்தின் நல்ல அறிவு இல்லைன்னு சொன்னால் ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்தாலும் அவன் ஒரு சில நேரத்தில் என்ன செஞ்சிருவான்னு சொன்னால் தாழ்ந்தவனாக மாறி போயிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கல்வி கற்பதே மிகப்பெரிய இபாதத்துன்னு சொல்கிறான். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அது நமக்கு பயன்பட்டாலும் படாவிட்டாலும் மிகப்பெரிய இபாதத். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ் சொல்வாங்க, பெருமானார் என்னை அழைத்தார்கள், யா அபாதர், அபூதர்ரே என்று கூப்பிட்டு சொன்னார்கள், லியன் தகதுவ, நீ ஒரு காலை நேரத்தில் குர்ஆன் வசனங்களில் இருந்து ஒரு வசனத்தை கற்றுக்கொண்டால், ஆயத்தும் மின் கிதாபில்லாஹி, குர்ஆன் வசனத்தில் இருந்து ஒரு வசனத்தை கற்றுக்கொள்கிறாய். அப்படி கற்றுக்கொண்டால் கைருல் லக மின் அன் துஸல்லி மிஅத ரகா, 100 ரக்காத் தொழுவதை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காலையில் மஸ்ஜிதுக்கோ மக்தபுக்கோ பள்ளிவாசலுக்கோ சென்று குர்ஆனுடைய வசனங்களில் இருந்து ஒரு வசனத்தை நீ கற்கிறாய். அப்படி கற்றால் 100 ரக்காத்தை விட சிறந்த நன்மை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தருகிறான். 100 ரக்காத் நீ தொழுவதை விட ஒரு வசனம், குர்ஆன் வசனத்தை நீ கற்றுக்கொள்வது சிறந்தது. பெருமானார் சொல்றாங்க, தொடர்ந்து சொன்னாங்க, அதே போல காலை நேரத்தில் பள்ளிவாசலுக்கோ மதரசாவிற்கோ அல்லது முஸ்லிம்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபைக்கோ நீ சென்று பாபம் மின் இல்மி, மார்க்கம் சார்ந்த அறிவு சார்ந்த ஒரு செய்தியை நீ முழுமையாக கற்றுக்கொள்வது. பெருமானார் சொன்னார்கள், உமில பிஹி அவுலம் யுஅமல், ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறாய், அதை கொண்டு நீ அப்பொழுது அமல் செய்தாலும் அமல் செய்யாவிட்டாலும். தயம்மத்தை பற்றி கற்றுக்கொள்கிறோம், தயம்மத்தை கற்றுக்கிட்டால் உடனே அமல் செய்ய முடியுமா? அதுக்கு ஒரு சந்தர்ப்பம், தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படணும், அல்லது தண்ணீர் கிடைக்காத சூழல் ஏற்படணும், உடல்நிலை சரியில்லாத சூழல் ஏற்படணும், அல்லது கைகாலில் காயம் போன்ற சூழல் ஏற்படும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? தயம்மத்தை பயன்படுத்த முடியும். நீ காலையில் சென்று ஒரு இல்மு சார்ந்த, ஞானம் சார்ந்த, கல்வி அறிவு சார்ந்த ஒன்றை நீ முழுமையாக கற்றுக்கொண்டால் அதை அமல் செய்தாலும் அமல் செய்யாவிட்டாலும். ஹஜ்ஜு சம்பந்தமாக படிச்சுக்கிட்டீங்க, உடனே ஹஜ்ஜு செஞ்சிட முடியுமா? வசதி வேணும், காலம் வேணும். ஹஜ்ஜு செய்தாலும் செய்யவில்லை என்றாலும், ஜக்காத்தை பற்றி விளங்கி கொண்டீர்கள், உடனடியாக ஜக்காத்தை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றாலும், ஒரு கல்வி அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், அதை கொண்டு அமல் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரும் மின் அன் துஸல்லி அல்ஃப ரகா, 1000 ரக்காத்து தொழுவதை விட உங்களுக்கு அந்த இல்மு ஞானத்தை தேடுவது சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வித்தியாசத்தை பாருங்க, குர்ஆன் வசனத்தை வெறுமனே அறிந்து கொள்வது 100 ரக்காத் தொழுவதை விட சிறந்தது. மார்க்க சட்டத்தை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்வது 1000 ரக்காத் தொழுவதை விட உங்களுக்கு சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, ஒரு முஃமினுடைய அறிவு விசாலப்படுவது இருக்கிறதே, அதுதான் உண்மையான இபாதத், அதுதான் உண்மையான வணக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இல்மு ஞானத்தை தனது சஹாபாக்களுக்கு, குறிப்பாக அதிலே உள்ள வாலிபர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஊட்டிக்கொண்டே இருந்தார்கள். கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆர்வம் ஊட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபாரிசி மொழி தேவைப்பட்டுச்சு. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க.
கூப்பிட்டு நீங்கள் உடனடியாக ஃபாரிஸியை கற்றுக்கொண்டு வாங்கன்னாங்க. ஃபாரிஸ் மொழியை கற்றுட்டு வாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 16 நாட்களில், எத்தனை நாட்கள்லங்க, 16 நாட்களில் ஃபாரிசி மொழியை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் முழுமையாக தெரிந்து கொண்டு வந்தார்கள். 16 நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தாங்க. கல்வி ஞானத்திற்கு சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து தனது பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. கல்வி அறிவு உள்ளவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாமெல்லாம் அறிந்த சஹாபி. பெருமானாரை சுற்றி சுற்றி வருவாங்க. சின்ன வயசு புள்ள சுற்றி வந்தார்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமாக தேர்ந்தெடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை, அந்த பிள்ளைக்கான அறிவு பின்னணியோடு தேர்ந்தெடுத்தாங்க. மிகப்பெரிய முஃபஸ்ஸிராக குர்ஆனுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை போன்று யாருக்கும் விளக்கம் சொல்ல முடியாத கல்வி ஞானத்தை அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைக்கு வாரி வழங்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பக்கத்தில் அமர்த்தி கொண்டார்கள். இல்மு ரீதியாக, கல்வி அறிவு ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபிகளை ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உலகத்தில் எந்த தலைவரும் செய்யாத ஒரு காரியத்தை பெருமானார் செஞ்சாங்க. என்ன தெரியுமா? பத்ரு போர்க்களம். பத்ரு போர்க்களத்தில் 70 கைதிகள் பிடிக்கப்பட்டு மதீனாவினுடைய வீதிகளில் அழைத்து வரப்படுறாங்க. டீ குடிக்கிறவங்க கொஞ்சம் வலது கையால் குடிச்சுங்க. அந்த அதப்பு படிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? விஷயங்களை கேட்குறோம். அந்த ஒழுக்கத்தை படிக்கத்தான், அந்த முறைகளை படிக்கத்தான் என்ன செய்கிறோம்? நம்ம அந்த விஷயங்களை கேட்குறோம். அந்த சபையிலே என்ன செஞ்சிடக்கூடாது? இடது கையில் குடிக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ரு கைதிகளாக 70 பேர்களை, இஸ்லாத்துடைய முதல் போர் அது, கிட்டத்தட்ட இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் அதிபயங்கரமான வெறுப்போடு இன்றைக்கு அழித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு மக்காவிலிருந்து வந்தவர்கள் இஸ்லாமிய எதிரிகள். அன்றைக்கு அதில் 70 பேர் பிடிக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க? மதீனாவுடைய வீதிகளில் கொண்டு வரப்படுறாங்க. அன்றைக்கு மதீனாவில் வாழ்ந்த அன்சாரி சஹாபிகளுக்கு முழுமையாக உணவு கிடையாது, முழுமையாக உடை கிடையாது, இருப்பிடம் கிடையாது. இந்த நேரத்தில் இந்த கைதிகளை என்ன செய்கிறது? கைதிகளை பிடிச்சிட்டு வந்தால் என்ன செய்யணும்? அவங்களுக்கு பராமரிக்கணும், அவங்களுக்கு கொண்டு சிறை கூடம் செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், ஆடை கொடுக்கணும். நமக்கே இன்றைக்கு ஆடை இல்லாமல், உணவு இல்லாமல், இருப்பிடம் இல்லாமல் இருக்கிற பொழுது பிடித்து வரப்பட்ட கைதிகளுக்கு எப்படி ஆடையும் உணவும் பராமரிப்பும் செய்ய முடியும்? அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம். அறிவு வளர்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய வழிமுறைகளை சொன்னாங்க. அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் ஆலோசனை. அதில் என்னது? ஆலோசனை. அறிவு உள்ளவர்களும் அறிவற்றவர்களும், ஏற்றத்தாழ் உள்ளவர்களும் செல்வந்தர்களும் ஏழைகளும் ஒரு இடத்திலே ஒரு விஷயத்திற்காக ஒன்று கூடி இதை எப்படி செய்து கொள்ளலாம் என்று கலந்து பேசுகிற பொழுது அந்த அறிவு சமநிலைக்கு வரும். செல்வந்தர் ஒரு விஷயத்தை பற்றி வேறு மாதிரி யோசிப்பார், ஏழை ஒரு விஷயத்தை வேறு மாதிரி யோசிப்பார், அறிவாளி ஒன்றை வேறு மாதிரி அணுகுவார், அதிகாரமுடையவர் வேறு மாதிரி அணுகுவார். எல்லாரும் கூடி ஒரு விஷயத்தை பேசுகிற பொழுது எல்லோருக்குமான விஷயமாக அது மாறி போயிடும். ஆலோசனை கல்வியினுடைய இன்னொரு பாதை. பெருமானார் அங்கே ஆலோசனை செய்கிறார்கள். இந்த கைதிகளை எல்லாம் என்ன செய்யலாம்? கைதிகளை என்ன செய்யலாம்? பல முடிவுகள், ஆலோசனைகள் அங்கே முன்வைக்கப்பட்டது. அதில் 2 ஆலோசனைகள் இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன அப்படின்னா, கைதிகளில் வசதி படைத்தவர்களை, யாரெல்லாம் நல்ல வசதியாக இருக்கிறாங்களோ அவங்கள அவர்களுடைய தகுதிக்கு தக்கவாறு, அவருடைய செல்வத்திற்கு தக்கவாறு ஃபைன் வாங்கிட்டு
ஃபைன் வாங்கிட்டு அவங்கள விடுதலை செய்கிறது. பணையத்தொகையை வாங்கி கொண்டு என்ன செய்கிறது? அவங்கள விடுதலை செய்கிறது. இது ஒரு வழிமுறை. இன்னொரு வழிமுறை, கைதிகளில் பணம் இல்லாத செல்வம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவர்களை அழைத்து அவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் மதீனாவினுடைய 10 பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை புகட்டி விட்டு அவர்கள் விடுதலை ஆகிக்கொள்ளலாம். இந்த இடத்துல ஒன்று யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? பிடித்து வரப்பட்ட அந்த காஃபிர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, கைதிகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்க குர்ஆன் ஞானம் பெற்றவர்கள் கிடையாது, ஹதீஸ் ஞானம் பெற்றவர்கள் கிடையாது. அவங்கள்ட்ட என்ன அறிவு இருந்துச்சு? என்ன அறிவு இருந்ததோ அந்த அறிவை புகட்டிட்டு போங்க. எழுத படிக்க தெரியுமா? எழுத படிக்க சொல்லுங்க. உங்களுக்கு வில்லு நல்லா அம்பு நிறைய எரிய தெரியுமா? அம்பு எரியதை பயிற்சி கொடுங்க. ஈட்டி எரிய தெரியுமா? ஈட்டி எரியதை பயிற்சி கொடுங்க. குதிரை ஏற்றம் தெரியுமா? குதிரை ஏற்றத்தை பயன்படுத்துங்க. மல்யுத்தம் தெரியுமா? மல்யுத்தத்தை சொல்லிக் கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளை அழைத்து வந்து 10 பிள்ளைகள், ஒவ்வொரு கைதியும் 10 பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? தன்னால் முடிந்த அறிவை புகட்டிவிட்டு விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்தளத்தை சரியாக அமைத்தார்கள். கல்வி அறிவை முழுமையாக கொடுத்தாங்க. மக்காவில் இருந்த காலம் வரை 13 ஆண்டு காலம் தொழுகை இபாதத்து கிடையாது. தாருல் அர்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் முழுக்க நடந்தது அவர்களுக்கான கல்வி அறிவிப்பு போதிக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான். மஸ்ஜித் நபவி கட்டுவதற்கு முன்பதாகவே அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டை தேர்ந்தெடுத்து அங்கே சஹாபிகளை வைத்து அவர்களுக்கு தேவையான அறிவை கொடுத்து கொண்டே மஸ்ஜித் நபவி கட்டினாங்க. மஸ்ஜித் நபவி கட்டப்பட்ட பிறகும் கூட திண்ணை தோழர்கள், அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய தனி சஹாபாக்களை உருவாக்கி கல்வியாளர்களை உருவாக்கினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பெருமானாருடைய சபையில் ஒரு அம்மா வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வஹப்து நஃப்ஸி, எனது நஃப்ஸை, என்னை யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தருகிறேன். ஒரு அம்மா வந்து, யா ரசூலல்லாஹ், நான் என்ன உங்களுக்கு அன்பளிப்பாக தரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கிறேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் முடித்தாள் என்று சொன்னால் எல்லா திருமணமும் அல்லாஹ்வுடைய உத்தரவின்றி என்ன செய்யலை, அவங்க செய்யலை. அல்லாஹ்வுடைய உத்தரவின் கீழ்தான் ஒவ்வொரு திருமணமும் நடந்தது. பெருமானாருடைய விருப்பத்துக்கு தகுந்தார் போல பெருமானார் தேர்ந்தெடுத்த பெண்களை பெருமானார் திருமணம் முடிக்கலை. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பெண் மக்களை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானாருக்கு திருமணம் முடித்து வைத்தான். இப்போ இந்த அம்மா வந்து, யா ரசூலல்லாஹ், நான் என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதுக்கான எந்த அவசியமும் இப்போ இல்லைமான்ட்டாங்க. அதுக்கான தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே சபையிலிருந்து ஒரு சஹாபி எழுந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன், நான் திருமணம் முடிச்சுக்கிறேன். நிறைய இப்போவும் கூட என்னது, ஆண் மக்களுக்கு தான் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, ஆண் மக்களுக்கு பெண் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கான காரணம் கூட ஒரு வகையில் கல்வி தான் காரணம். ஆனால் பெண் பிள்ளைகள் நல்லா படித்து முன்னேறி வராங்க. ஆண் பிள்ளைகளை பொறுத்தளவுக்கு ஒரு டிகிரி தாண்டது கூட கஷ்டமாக இருக்குது. அதில் அரியர் வச்சுருக்கிறான். மாத்திரமல்ல, தேவையில்லாத பழக்கங்களை பழகி கொள்கிறான். இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு நிறுவனங்களில் வேலை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆண் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க தயாராக இல்லை நிறுவனங்கள். ஒரு ஆய்வில் சொன்னாங்க, இன்னும் 10 ஆண்டு காலங்களில் ஆண் மக்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்து இன்றைக்கி பொம்பளை பிள்ளை செய்கிற எல்லா வேலையும் அந்த ஆண் மக்கள் செய்யணும். 10 ஆண்டு காலத்தில் பெண் மக்கள் பணிக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க.
அதை நோக்கி இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. என்ன, ஏன்னா கல்வி அறிவு கிடையாது. 10th ஆரம்பிச்சாராம். கல்வி உயர உயர என்ன செய்யணும்னா ஒழுக்கம் உயரணும், ஒழுக்கம் உயரணும். ஆனால் இவன் 8வது வரைக்கும் நல்லா இருக்கான், ஒழுக்கமான பிள்ளையா இருக்கிறான். 8வது தாண்டும் போது இவனுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருது, பறந்து போயிரு. முதல்ல முடியை மாற்றுறான், அப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றுறான், நடை உடைகளை மாற்றுறான். இப்போ ஆண் மக்களுக்கு இவ்வளோ பெரிய சோகம் ஏற்பட்டிருக்கு. அங்கேயும் அந்த கதை தான். அந்த சஹாபி எழுந்தாங்க, யார சொல்லலாம், எனக்கு பொண்ணு இல்லை, அந்த பெண்ணை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் யார சொல்லலாம். பெருமானார் கேட்டாங்க, ஏம்மா என்னம்மா அவர் திருமணம் முடிக்கிறாருங்கிறாரு, நீ அவரை ஏற்றுக்கொள்வாயா, அவரை உனக்கு பிடிச்சிருக்குதா, சம்மதமானு கேட்குறாங்க. அந்தம்மா யார சொல்லலாம் சரின்னு சொல்லிடுச்சு. அந்த அம்மாவும் நான் திருமணம் முடிச்சுக்கிறேன். திருமணம் முடிக்கிறேன் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த சஹாபி இடத்தில் அந்த பெண்ணுக்கு திருமண கொடையாக நீ என்ன கொடுக்க போகிறாய், மகராக என்ன கொடுக்க போகிறாய், அந்த பிள்ளைக்கு என்ன கொடுத்து நீ திருமணம் செய்ய போகிறாய் என்று அந்த சஹாபி இடத்தில் கேட்கிறார்கள். மகர் வாங்கணும். இன்னைக்கு மகரை பற்றி நிறைய பேசணும். பெண்ணுடைய தரப்பனார்கிட்ட ரிஜிஸ்டர் பதிவு செய்யும்போது கேட்குறோம், நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கி ரிஜிஸ்டர் பதிவு செய்யும்போது கேட்குறோம், உங்கள் பொண்ணுக்கு உங்கள் மருமகன் எவ்வளோ மகர் தராரு, எத்தனை கிராம் போடுறாரு, எத்தனை பவுன் போடுறாரு, மாப்பிள்ளை பெண்ணுக்கு எத்தனை பவுன் போடுறாரு என்று கேட்டால் பெண்ணினுடைய தகப்பனார் சொல்கிறாரு, அது அவர்கிட்ட தாங்க கேட்கணும், அது அவர்கிட்ட தாங்க கேட்கணும். மகர் யாருடைய உரிமைங்க, பெண்ணின் உரிமை. பெண்ணினுடைய உரிமை. பெண்ணுக்கு வக்கீலாக இருக்கக்கூடிய பெண்ணினுடைய தகப்பனார் அதை கேட்டு முடிவு செய்யணும். எப்போ, திருமணத்துக்கு முன்பதாகவே முடிவு செய்யணும். ஆனால் திருமண ரிஜிஸ்டர் எழுதுகிற வரைக்கும் என்ன செய்யாது, பெண்ணுக்கும் தெரியாது, பெண்ணுடைய தகப்பனாருக்கும் தெரியாது, சொல்லப்போனால் மாப்பிள்ளைக்கும் தெரியாது. மாப்பிள்ளைய அம்மாவோ அக்காவோ தான் என்ன செய்யணும், அதை முடிவு பண்ணணும். இன்றைக்கு அந்த சூழல் போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அதை அவங்க பயன்படுத்திக்கணும். நீங்கள் மகரில் ஸ்ட்ராங்காக இருங்க, மகரில் பெண்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா மகர் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. யாரை சொல்லலாம், என் இடத்துல ஒன்றுமே இல்லை, நான் கட்டியிருக்கக்கூடிய கீழாடை மட்டும்தான், அவர் மேலாடை கூட என்ன செய்யல போடலை, கீழாடை மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, யாரை சொல்லலாம் சொன்னாங்க. வீட்டுக்கு போய் ஏதாவது பாருப்பா, ஒரு இரும்பு துண்டு இருந்தால் கூட எடுத்துட்டு வா. அன்றைய காலத்தில் அப்படி தான், நமக்கு 2 ட்ரெஸ் தான் இருக்கும், 2 ட்ரெஸ்ஸோ இஞ்சி போனால் 3 ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஜவுளி கடைகளை வீட்டுக்குள்ளே வைக்கிறது இல்லை, தேவையான பொருட்கள் மட்டுமே வீட்டில் இருக்கும். பெருமானார் அந்த சஹாபியை அழைத்து சொன்னாங்க, வீட்டில் போய் ஏதாவது தேடி எடுத்துட்டு வா, அந்த பெண்ணுக்கு மகரை கொடுத்து நீ திருமணம் முடிச்சுக்கோ. வீட்டுக்கு போகிறாரு, வீட்லையும் கூட ஒன்றும் இல்லை, யாரும் சொல்லலாம், ஒரு இரும்பு துண்டு கூட எனக்கு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, குர்ஆனில் எந்த பகுதி உன்னிடத்திலே மனனமாக இருக்கிறது என்று கேட்டார்கள். குர்ஆனில் ஏதாவது ஒரு பகுதியை மனப்பாடமாக வைத்திருக்கிறாயா, அறிவு ரீதியாக நீ செல்வந்தனாக இருக்கிறாயா, பொருள் தான் இல்லை, அறிவு வச்சிருக்கியா, குர்ஆனின் ஏதாவது மனப்பாடமாக வச்சிருக்கிறியா? ஆம் யார சொல்லலாம். இதாவது சுல்சிலத்தில் சில்சாலகா தெரியும், குல்யாயுல் காஃபிரூன் தெரியும், குல்ஹுவல்லாஹ் சூரா தெரியும். அந்த சஹாபி சொல்கிறாங்க, ஒரு சில சூறாக்களை சொல்லி இதெல்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியும் யார சொல்லலாம் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து அதை அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து அந்த கல்வியை மகராக வைத்துக்கொள். அந்த கல்வியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்வி எதற்கெல்லாம் பயன்படுத்தினார்கள் பாருங்கள். நீங்கள் கல்வியாளராக இருந்தால் கைதியாக நிற்கின்ற நீங்கள் விடுதலையாகிக் கொள்ளலாம். கல்வியாளராக இருந்தீர்கள் என்று சொன்னால் மனமாகாத நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அங்கு தேவைப்படுது, மகர் தேவைப்படுது. அருமையானவர்களே, சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்தில் மஸ்ஜிது நபவியினுடைய கடை வீதிகளில் கடை போடுவதாக இருந்தால்,
மதீனாவின் கடை வீதிகளில் கடை போடுவதாக இருந்தால் அவங்கள கூப்பிட்டுட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வியாபாரம் சம்பந்தமாக கேள்வி கேட்பாங்க. அடிப்படையான கேள்விகளை கேட்பாங்க வியாபாரம் சம்பந்தமாக. அது தெரிந்திருந்தால் மட்டுமே அங்கு கடை கிடைக்கும் அவருக்கு, இல்லைன்னா கடை கிடைக்காது, வியாபாரியாக ஆக முடியாது. எல்லாவற்றுக்கும் அறிவை அங்கு மூலதனமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டினார்கள். இன்னும் வேடிக்கை என்னன்னா, ஹனஃபி மதுஹபுல நம்ம ஹனஃபி மதுஹபுல பதாயு சனாயா என்று சொல்லக்கூடிய ஒரு கித்தாப், பெரும் 7 பாகங்கள் கொண்ட கித்தாப். அதை இமாம் காசானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதினாங்க. மிகப்பெரிய இமாம் காசானி ரஹமத்துல்லா. அந்த கித்தாபை ஏன் எழுதினாங்க அப்படின்னு வரலாறு சொல்கிறாங்க. அந்த கித்தாப் எழுதப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்ந்த காலத்தில் ஒரு அம்மா மார்க்க அறிவிலே, மார்க்க சட்டத்திலே, மார்க்க சட்டத்தை சொல்லக்கூடியவர்களாக, குர்ஆன் ஹதீஸை தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, அதிலிருந்து மார்க்க சட்டத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு திறம் படைத்த மிகப்பெரிய அறிவுஜீவியான ஒரு அம்மா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட எல்லா சஹாபியும் நினைச்ச மாட்டாங்க, சட்டம் சொல்ல மாட்டாங்க. 7 சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. சட்டம் சொல்கிறதுக்கு 7 சஹாபாக்கள் இருந்தாங்க. அதில் ஒரு அம்மா சையதத்தினா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதில் ஒரு முஃப்தி. நிறைய பிரச்சனைகளுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போய் ஆயிஷா மாட்டா கேட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அந்தளவுக்கு ஆயிஷா அம்மாவுடைய அறிவுத்திறன் ரொம்ப விசாலப்பட்டது. எந்த அளவுக்கு அந்த அம்மா அறிவாளி அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இட்டுக்கட்டி யூதர்கள் வேறொரு மனிதரோடு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை மதீனாவில் நடந்துச்சு. யூதர்களுடைய வேலை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அங்கே மேலே என்ன செஞ்சாங்க, இட்டுக்கட்டினாங்க. ஒரு ஆளோட தொடர்பு இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சாங்க, இட்டுக்கட்டினாங்க. அந்த பிரச்சனையின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அம்மாட்ட பேச போகிறாங்க. அந்த விஷயமா பேச போகும் பொழுது ஆயிஷா அம்மா கோபத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. கோபத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையில் எவ்வளவு அறிவு இருக்கு பாருங்க. என்ன சொன்னாங்க, எப்படி அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ் நிரூபித்தானோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணோடு இணைத்து வைத்து குற்றம் சாட்டப்பட்டு 7 ஆண்டு காலம் சிறையில் உட்கார்ந்தாங்க. சிறையிலிருந்து விடுதலை ஆகிற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, நான் சாதாரணமாக நீ கூப்பிட்டாலாம் வந்துட முடியாது, என் மேலே உள்ள குற்றச்சாட்டை என்ன செய்யணும், நீக்கப்படணும். என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு இட்டுக்கட்டு புனையப்பட்டது என்பதாக நிரூபிக்கப்படணும். நிரூபிச்சா தான் ஜெயிலை விட்டு வெளியே வருவேன்னு சொன்னாங்க. அந்த நாட்டு அரசர் கூப்பிடும்போது ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு சிறையிலிருந்து வெளியெடுக்கப்பட்டார்களோ, அதே போல் அல்லாஹு தஆலா என்னை பரிசுத்தப்படுத்தி இறைவசனத்தை இறக்கினால்தான் நான் என்ன செய்வேன், உங்களோட பேசுவேன்னு சொன்னாங்க. ஒரு சண்டையில் கூட ஒரு பெரிய வரலாற்று விஷயத்தை சொல்கிறாங்க பாருங்க. பெரிய வரலாற்று விஷயத்தை கொண்டு வந்து ஒரு சண்டையில் கூட சொல்கிறாங்க. பேசுவதெல்லாம் ஞானம், பேசுவதெல்லாம் வரலாறு, பேசுவதெல்லாம் அறிவு. இதை ஊட்டியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபின்னு சொல்லுவாங்க. எழுத படிக்க பெருமானாருக்கு தெரியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அறிவுஜீவி, மிகப்பெரிய அறிவுஜீவி. நான் சொல்வதுண்டு, அபிசீனியா நாட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும் பொழுது மக்காவில் சஹாபாக்களால் வாழ முடியல. காஃபிர்கள் தொல்லை கொடுக்குறாங்க, குறைஷிகள் கொடுமைப்படுத்துகிறாங்க. 72 சஹாபிகள் என்ன செய்கிறாங்க, மக்காவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்க, உங்களுக்கு சாதகமான ஒரு பகுதியில் போய் வாழுங்க, நிம்மதியாக இருங்க அப்படின்னு ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அபிசீனியாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அனுப்பிச்சி வைக்கிறாங்கன்னா
பெருமானார் சொல்கிறாங்க, அங்கே நஜ்ஜாசி என்ற ஒரு மன்னர் இருக்கிறார். அவர் கிறிஸ்தவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு சாதகமானவராக இருப்பார். பெருமானார் மக்கால உட்கார்ந்து கொண்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் விசாரித்து, அந்த நாடுகளில் பின்பற்றக்கூடிய மதங்களை விசாரித்து, நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்களுடைய மனோநிலையை விசாரித்து, அவர்கள் நமக்கு சாதகமானவர்களாக இருப்பார்களா பாதகமானவர்களாக இருப்பார்களா என்றெல்லாம் அலசி ஆராய்ந்து பெருமானார் ஊரை விட்டு வெளியே போல. இன்டர்நெட் கிடையாது. இன்டர்நெட்லாம் என்னது கிடையாது. அப்பொழுது உளவுத்துறை கூட விசாலப்படலை. பெருமானாருடைய உளவுத்துறை கூட என்ன செய்யலை, விசாலப்படலை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது சஹாபாக்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற பொழுது அவர்களுக்கு ஒரு நிம்மதியான சூழலும் நாடும் வியாபாரமும் தங்குமிடமும் அமைய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு விசாரித்து ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்கன்னா பெருமானாருக்கு வெளிநாட்டு சம்பந்தமான ஞானம் எவ்வளோ இருந்திருக்கும். எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி. தவாஃபை முடித்துவிட்டு நீங்கள் மக்காம் இப்ராஹிமிலே 2 ரக்காத் தொழுவுங்க. தொழுதுட்டு ஜம்சம் தண்ணீரை வயிறு முட்டை குடிங்க, நின்று குடிங்க. தண்ணியை எங்காவது நின்று குடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? நின்று குடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. சிறுநீர் கழிப்பதற்கு ஒருவர் உட்கார்ந்து தான் சிறுநீர் கழிக்கணும். அவர் மூட்டு வலி பிரச்சனை இருக்குன்னா நின்று கொண்டு சிறுநீர் அழிக்கலாம், அனுமதி கொடுத்துருக்கு மார்க்கம். தண்ணியை எங்கேயாவது நின்று குடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறான் மார்க்கம்? இல்லை. ஜம்சம் தண்ணீரை நின்று குடிக்கணும். ஏன் குடிக்கணும்? பெருமானாருடைய அறிவு விசாலம்ங்க. அதெல்லாம் 7 தவாஃப் சுற்றி முடிச்சுட்டு களைச்சி போய் பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் தண்ணீரை எடுத்து நீங்கள் உட்கார்ந்து குடிச்சிட்டு எழுந்திருக்கும் போது என்ன செய்யும்? கூட்ட நெரிசல் ஏற்பட்டுரும். ஒருத்தன் தள்ளி விட்டுருவான், முகம் குப்புற கீழே விழுந்துருவீங்க. தவாஃபை முடிச்சுட்டு வரும்போது மூட்டு பிரச்சனை இருக்கும், உட்கார்ந்து எழுந்திருப்பதில் உங்களுக்கு சிரமம் இருக்கும். நின்று கொண்டே தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அன்றைக்கு தவாஃபை ஆரம்பிக்கிற பொழுது ஹஜருல் அஸ்வதை எல்லோராலும் தொட்டு முத்தமிட முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜின் போது மொத்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 1,00,000 தானே. மொத்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 1,00,000, அதை விட கம்மியாகத்தான் இருக்கும். எல்லோராலும் என்ன செய்ய முடியும்? ஹஜருல் அஸ்வதை தொட்டு முத்த முடியும். அன்றைக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடியவருடைய எண்ணிக்கை 10,000. தாராளமாக ஒவ்வொரு நேரத்தில் என்ன செய்யலாம்? தொட்டு முத்தமிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை? அதை வலியுறுத்தலை. ஏன்? ஒரு காலம் வரும் 25 லட்சம் பேர் உம்ரா செய்வாங்க, ஒரு காலம் வரும் 50 லட்சம் பேர் ஹஜ்ஜு செய்வாங்க. தொட்டு முத்தமிடுவதை சுன்னத்தாகிவிட்டால் ஒரே இடத்தில் முண்டியடித்து கொண்டு போய் முஸ்லீம்கள் மூச்சு திணறி மௌத்தாகிவாங்க. சின்ன சின்ன அமலை கூட தூர நோக்கோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்து செஞ்சாங்க. அருமையானவர்களே, வாகனத்தில் போகிறவர் சலாம் சொல்லணுமா, இல்லை நடந்து போகிறவர் சலாம் சொல்லணுமா? அதெல்லாம் சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் வண்டியில் வராரு, ஒருத்தர் நடந்து போகிறாரு, யார் சலாம் சொல்லணும்? சட்ட ரீதியாக யார் சலாம் சொல்லலாம்? பதில் சொல்லிட்டு போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சட்ட ரீதியாக யார் சலாம் சொல்லணும்? அங்கே யார் முந்தி சொல்ல வேண்டும் அப்படின்னா வாகனத்தில் போகிறவர் தான் சலாம் சொல்லணும். வாகனத்தில் போகிறவர் தான் சலாம் சொல்லணும். நடந்து போகிறவர் என்ன செஞ்சிடக்கூடாது? போயிட்டு காதர்பாய் இஸ்லாம் அலைக்கும் அப்படின்றார். வண்டியில் போய்கிட்டு இருப்பார். காதர்பாய் நினைச்சுவார், பைக்கில் போய்கிட்டு இருப்பார். பின்னால் ஒரு ஆள் கடைக்குள்ள உட்காந்து காதர்பாய் இஸ்லாம் அலைக்கும் அப்படின்றார். இவர் யாரா பதில் சொல்கிறாரு? சலாம் சொல்கிறாரு. திரும்பி பார்த்தாரா என்ன ஆகும்? சலாம் சொன்னால் பதில் சொல்கிறது வாஜிபு. சலாம் சொன்னால் பதில் சொல்கிறது வாஜிபு. ஒருத்தர் கடைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சலாம் சொல்கிறாரு, எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு சலாம் சொல்கிறாரு. இன்றைக்கு வண்டி வாகனத்தினுடைய வேகம் எப்படி இருக்குது? சலாம் சொன்னால் பதில் சொல்கிறதுக்கு என்ன செய்வார்? இவர் அவரை திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்த்தா அவருக்கு என்ன செய்யணும்? நம்ம நின்றுக்கிட்டு சலாம் கொடுக்கணும், 4 தக்பீர் கட்டி. அது மாதிரி சூழல் ஏற்பட்டுரும். அங்கேயும் கூட மார்க்கம் எவ்வளோ யோசிக்குது பாருங்கள். நம்ம யோசிச்சிருக்கிறோமா? சின்ன சின்ன விஷயத்தில் கூட மார்க்கம் மதிநுட்பத்தை புகுத்தி இருக்கிறது, அறிவை புகுத்தி இருக்கிறது. அறிவுக்கு இந்த மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அருமையானவர்களே,
காசானி ரஹமத்துல்லாவுடைய வரலாறை சொல்லி கொண்டு வந்தேன். காசானி ரஹமத்துல்லா 7 பாகம் கொண்ட சட்ட நுணுக்கங்கள் கொண்ட ஒரு கித்தாப் எழுதினாங்க. பதாயி சனாயா என்று சொல்லக்கூடிய கித்தாப் எழுதினாங்க. அதுக்கான வரலாறை சொல்கிறாங்க. நான் ஏன் அந்த கித்தாபை எழுதினேன் அப்படின்னா, அந்த காலத்தில் முஃப்தியாக மார்க்க வல்லுநராக இருந்த ஒரு அம்மா, மிகப்பெரிய மார்க்க மேதை அந்த அம்மாவை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டு இமாம் காசானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தூது அனுப்புகிறாங்க. நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கணும், ஏன்னா நீங்கள் அறிவுஜீவியாக இருக்கீங்க,